இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். யுவன், நீங்க ஏதோ வேலையா ஸ்கூலுக்குள்ள போனீங்கல்ல? ஒருவேளை பையன் உங்க பின்னாடியே வந்திருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஒரு வாட்டி ஸ்கூலுக்குள்ள போய் தேடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்னாச்சு? இல்ல ஸ்கூல்ல இருக்கலாம், வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பு இல்ல? எனக்கு என்னமோ ஸ்கூலுக்குள்ள போயிருப்பான்னு தான் தோணுது. ஏன்னா பசங்களாம் இப்படிதான் பண்ணுவாங்க. அப்பா அம்மா போனாங்கன்னா அவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நாங்க ஒரு வாட்டி ஸ்கூல்ல போய் செக் பண்ணி பார்க்கலாமா? சரி சார், வாங்க. தேங்க்யூ. வா. ப்ளீஸ் யாராவது கதவை திறங்க ப்ளீஸ். என் லைஃப்ல நான் பண்ண மிகப்பெரிய இன்னொரு தப்பு என்னன்னா, இந்த மானசுக்கு பதிலா இந்த மோகனுக்கு தான் நான் முதல்ல சமாதியை கட்டிடுறேன். அம்மா, இவன் மட்டும் மானசை கண்டுபிடிச்சிட்டா, என் மொத்த பிளானும் முயற்சி எல்லாமே பாழாயிடும். நீ என்ன நண்பா ட்ரை பண்ணிட்டு இருக்க? என் உயிரை வாங்குறதுக்குன்னு. ஓய் ஓய் ஏய் ஏய், வண்டி நிறுத்து. ஏய், என்னாச்சு? அந்த வேனுக்குள்ள மானஸ் அந்த வேனுக்குள்ள Are you sure? I'm sure அதுக்குள்ள Oh, shit. வாங்க. கடவுளே கிருஷ்ணா, என் மனசுக்கே இவ்ளோ பதட்டமா இருக்கு. ஏன் இவ்ளோ பயமா இருக்கு எனக்கு? ஏதோ தப்பா இருக்கு. நான் மானஸ் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் 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 நீங்க அவனை பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மா வரேன் மானஸ், நீ டென்ஷன் ஆகாத. அம்மா வந்துட்டே இருக்க. என்ன? ஏய், வண்டி நிறுத்து. என் பிள்ளைய கிட்னாப் பண்ணிட்டு போறானுங்க. கிட்னாப்பா? இருக்கலாம் சார். இப்பெல்லாம் ஊருக்குள்ள பசங்களை கிட்னாப் பண்ற கேசஸ் நிறைய நடக்குது சார். நேத்து பேப்பர்ல கூட இந்த மாதிரி நியூஸ் வந்தது. ஓ டாமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பிள்ளைய கூட்டிட்டு போய் என்ன கஷ்டப்படுத்த போறானுங்களோ கடவுளே. நான் இப்ப என்ன சொல்லுவேன் ராதிகா கிட்ட? இது எல்லாமே என்னோட தப்பு தான். என் பிள்ளைய நான் தனியா விட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவனை எப்படி நான் தனியா விட்டு போலாம்? இப்ப வீட்டுக்கு போய் ராதிகாக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இப்ப அவன் நிலைமை என்னவா? அவனை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவன் உயிரை விட்டுருவான். யுவன், அவனுக்கு எதுவும் ஆகாது. ஓகே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஓகே, ப்ளீஸ். வா. ஒருவேளை அந்த பையனை கருப்பு ட்ரெஸ் போட்ட கிட்னாப்பர் கடத்திட்டு போயிருப்பானோ? அட எதுவா இருந்தாலும் சார், அந்த பையன் நமக்கு சீக்கிரமா கிடைச்சிடணும். அவங்க அப்பா எவ்வளவு கவலைப்பட்டாருன்னு பாத்தீங்கல்ல? இவனோட கார் இங்கதான் இருக்கு அப்படின்னா இவனும் இங்கதான் இருக்கணும். மானச கூட்டிட்டு வர உள்ள போயிருப்பாரு. அம்மா, கதவை திறங்கம்மா. ஸ்கூல் என்ன ஃபுல்லா காலியா இருக்கு. அப்ப இவனும் மானசும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டீச்சர், யுவன், மானஸ், ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? எங்க?
குரலுக்கு என்னாச்சு? என்னால ஏன் பேசக்கூட முடியல? மேடம் அம்மா, மேடம் நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது ஆக்சுவலி என் ஹஸ்பண்டோட கார் வெளியே நிக்குது. ஸோ என் ஹஸ்பண்டும் என்னோட பையனும் உள்ள இருப்பாங்கன்னு தானே அர்த்தம். அதுக்காக தான் உள்ள வந்தேன். அம்மா, ஆனா மேடம் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்க யாருமே இல்ல. அம்மா, அம்மா. நீங்க கிளம்புங்க. இந்த மாதிரி உள்ள வரதுக்கு அனுமதி இல்ல மேம். ஆனா என்னோட பையன் உள்ள இருக்காங்க. அதான் உள்ள யாருமே இல்லன்னு நான் சொல்றேன்ல. அம்மா, அம்மா. நீங்க ப்ளீஸ் கிளம்புங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அதான் நான் சொல்றேன்ல என் ஹஸ்பண்டோட கார் வெளியே இருக்குன்னு. அப்படின்னா உங்க 2 பேரும் உள்ள இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்னை ஏன் தேட விட மாட்டேங்கிறீங்க? மேடம் உள்ள யாருமே இல்ல. அப்பா, 2 minutes. ஹலோ ராதிகா. ஹலோ யுவன், எங்க இருக்கீங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் போல நீங்க பாடல கேப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேசவும் போறோம். அது ராதிகா, அது நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். அம்மா, அம்மா. போலீஸ் ஸ்டேஷன்? ஏன்? ராதிகா நம்மளோட மனசை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அம்மா, மனஸ் கிட்னாப் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க நீங்க? சும்மா விளையாடாதீங்க ப்ளீஸ். அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ராதிகா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ டென்ஷன் ஆகாத, அழாத. அதுக்கப்புறம் நானும் உடைஞ்சு போயிடுவேன். ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. நான் இங்க வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசியிருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது பண்ணி நிச்சயமா அவனை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ப்ளீஸ், நீ தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத. நீ கொஞ்சம் தைரியமாயிரு ராதிகா. அம்மா, அம்மா. நீங்க 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 எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க? ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேஷன். சரி, நாங்க 10 minutesல வந்துடுறேன். நீ நிதானமா வா, பதட்டப்படாம பொறுமையா வா. அம்மா, போகாதீங்க, நான் இங்கதான் இருக்கேன்.